ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் நிஷா அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கம்மா. ப்ராக்டிக்கலுக்கான ஹால் டிக்கெட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சர்வர் இஷ்யூவாக இருந்துச்சு. ஏன்னா 2 வீக்ஸ் பிஃபோரவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வராமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு 17ஆம் தேதிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வராதவங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்கம்மா. ஓகேங்களா? அதேமாரி வந்து எல்லாரும் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரெக்கார்ட் நோட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அட்டை போட்டு வச்சுக்கோங்கம்மா. மினிமம் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12க்குள்ளே வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவு இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. சரிங்களா? சார் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, சார் 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது, நான் எந்த டேட்டில் வந்து நான் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 17ஆம் தேதி எக்ஸாம்னா 16ஆம் தேதிக்கு பிஃபோராகவே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போயிருங்க. போயிட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் விசாரிச்சுங்கம்மா. ஸோ லாஸ்ட் மினிட்ல போய் வந்து அவசரப்பட்டு பதறாமல் ஸோ கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. சரிங்களா? ஒரு நாளைக்கு பிஃபோராகவே ஸ்கூலில் போய் கேளுங்க, இல்லைனா கால் பண்ணி கூட கேளுங்க. அவங்க எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்டில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்டிகல் கிட்ட வருது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிஃபோராகவே கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். படிங்க, படித்து ப்ராப்பராக எழுதுங்க. சரிங்களா? பதற தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கா பார்த்துக்குங்க. சரிங்களா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து மார்க் வந்து நல்லா வந்துடும். சரிங்களா? சரிம்மா, நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. சரிங்களா? பதறாதீங்க. ஆல் த பெஸ்ட். கான்ஃபிடண்டாக இருங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என் டேட்டா கால் பண்ணுங்கம்மா. சரிங்களா? என் நம்பர் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதாக இருந்தாலும் எந்த இன்ஃபர்மேஷனாலும் என்ஐஎஸ் விஜய் நிஷா அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். வேலூர் அண்ட் சென்னையில் வந்து இருக்குது. சரிங்களாம்மா? தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க. தேங்க்யூ.